ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிக் கிச்சன் தமிழில் இன்ஸ்டண்ட்டாக கொள்ளு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணி கடுகு, சீரகம், பொடியாக கட் பண்ண ஆனியனை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட தேங்காவோட நான் இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தேன். அதையும் இதோட சேர்த்து பச்சை வாசனை போகிறவளவு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து உப்பும் சேர்த்து 2 பச்சை மிளகாவையும் கீரி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொள்ளு ஓவர் நைட் ஊற வச்சு தான் நம்ம வேக வைப்போம். ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்து குக்கரில் ஒரு 15 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருந்தது. பாதி கொள்ளை நான் முழுசாக அப்படியே கிரேவியில் சேர்த்துக்கிட்டேன். மீதி பாதி பல்ஸ் மோடில் விட்டு கொரப்பாக அரைச்சி அதையும் இதோடு சேர்த்து கொள்ளு வேக வச்ச தண்ணியும் இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனா கொள்ளு கிரேவி ரெடி.